நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு, பாரத பிரதமர் வந்து சொல்கிறாராம், இந்தமாரி வந்து கொரோனா டைமில் லாக்டவுனாக இருந்த மாதிரி இப்போவும் அதுமாரி தான் இருக்கும், அதுமாரி இருக்கும்னு சொல்லி மக்களை வந்து பயமுறுத்துறாராம். பய மக்களை வந்து பீதி அடைய செய்கிறாராம். வேற என்ன செய்வாங்க? இருக்கிற நிலைமையே சொல்கிறாங்க. நான் பொய் பேச சொல்கிறீங்களா? இதை நான் உண்மையை தானே சொல்கிறாரு அவரு. இப்போ இந்த இந்தியாவுக்கு மட்டும் பிரச்சனைனா பரவாயில்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை. இந்த ஈரான் போர்னால எல்லோருக்குமே பிரச்சனை. அப்புறம் நரேந்திர மோடிஜி அப்படி சொல்லிட்டாருன்னா அதை சொல்லாத எப்படி சொல்லுவாங்க? பொய்யா எதனா சொல்லுவாங்களா? உண்மை தானே பேசுகிறாரு. அதுக்கும் ஒரு அரசியல் பண்ணுறீங்க. அரசியல் பண்ணுறது எதில் அரசியல் பண்ணணுன்ற விவஸ்தை துளினா இல்லை. சின்ன குழந்தையா நீங்களாம்? குழந்தையா நீங்கள்? நான் என்ன சொல்கிறேன், மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். தாவேக்காவும் திமுகவும் வேறு வேறு கட்சி கிடையாது. ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி மாதிரி தான். தாவேக்காவும் திமுகவும் அண்ணன் தம்பி மாதிரி. ஏன்னா ரெண்டு பேர் ஜெயிச்சாலுமே என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த எஸ்சி கோட்டாவில் இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான் உதவி பண்ணுவாங்களே கண்டி. அந்த எஸ்டி, எம்பிசி, பிசி, ஓசி இவங்களுக்கு யாரும் அவங்க எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்க போகிறதில்ல. யாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு நம்மளுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க போகிறதில்ல. வேலை வாய்ப்பு, கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா இடஒதுக்கீடு நம்மளுக்கெல்லாம் கிடைச்சா தானே. நம்ம தலையில் மிளகாச்சி தான் எல்லோருக்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்களே, எஸ்சி கோட்டா கொடுக்குறாங்களே. ஏன் எல்லா தலையிலையும் மிளகாவை அரைச்சி கொடுக்குறாங்க. அதனால் வந்து தாவேக்காவும் ஒன்று தான், திமுகவும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான். எலெக்ஷன் முடிட்டோம், எப்படி கை கொடுத்துக்குறாங்க பாருங்கள் நீங்களே. நான் சொல்கிறேன், இன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தாவேக்காவும் திமுகவும் எப்படி கை கொத்துக்கிறாங்க பாருங்கள், அண்ணன் தம்பி மாதிரி. இப்போ நடிக்கிறாங்க. எப்படின்னா, திமுக ஒரு தீய சக்தின்னு அதெல்லாம் வந்து நடிப்பு பேச்சு. நம்பாதீங்க யாருமே. என்ன நம்பி இது பண்ணாதீங்க, ஏமாறாதீங்க.